श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्वेताश्वतर उपनिषद முதல் அத்தியாயத்தில் 11வது மந்திரம். ज्ञात्वा देवं सर्वपाशापहानिः क्षीणैः क्लेशैर्जन्म मृत्युप्रहाणिः तस्याभिध्यानात् तृतीयं देहभेदे विश्वेश्वर्यं केवल आत्मकामः। இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களுடைய அபிப்பிராயம் எடுத்துக்கிட்டா பேசிக்கல்லி ரெண்டா பிரிச்சு பார்க்கலாம். என்ன சார், நிறைய ஜனங்கள் இருக்கு, நிறைய அபிப்பிராயங்கள் இருக்கு, எத்தனை கட்சிகள் இருக்கு, எத்தனை நியூஸ் பேப்பர் இருக்கு, எத்தனை சேனல்ஸ் இருக்கு, பல அபிப்பிராயங்கள் இருக்கிறதுனால தானே இவ்வளவு அப்படின்னு அந்த வகையில யோசிக்க வேண்டாம். வேதாந்த பரமா மதபரமா யோசிச்ச என்ன ரெண்டு அபிப்பிராயங்கள்னா, கடவுள் இருக்கார் அப்படின்னு சொல்றவங்க நம்புறவங்க, கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க அது நம்புறவங்க. கடவுள் இருக்கேன்னு நம்புறவனும் கடவுள் இருக்காரன்னு பார்க்கல, நம்புறா. நான் உங்களை கேட்கிறேன், நம்ம எல்லோரும் ஆஸ்திகள் தான் கடவுளை நம்புறோம் அப்படின்னு நினச்சிக்கிறோம், இப்படி சொல்லிக்கிறோம். சரி, அப்படி இருக்கட்டுமே, கேட்பேன், கடவுள்னு நீ நம்புறியா, நீ கடவுளை பார்த்து அதுக்கப்புறம் நம்புறியா? ஆன்சர் கஷ்டம் பதில் கொடுக்கறது. பொதுவா இப்போ வேதாந்தம் கேட்டதுனால கடவுள் எல்லா இடத்துல இருக்காரு நீ பாத்தியான்னு கேட்கிறேன். எல்லா இடத்துல இருக்கிறதுன்னு அர்த்தம் என்ன? சாதாரணமா கேட்கிறேன், சாதாரண மக்களுக்கு நடுந்தும் கடவுள் இருக்கார் அப்படின்னு சொல்றவங்க அப்படின்னா நம்புறவங்க. இன்னொரு பக்கம் கடவுள் இல்லை అని నమ్మరవన అవన్నీ కేపం, கடவுள் இல்லை అనేది நீ போய் பார்த்தியா இல்லை இல்லைன்னு நம்புறியா? இல்லைன்னு நான் என்னோட நம்பகம். அது எப்படி? அவனை பார்க்காம நான் நம்புறேன்றா இருக்கன்றா, நீயும் பார்க்காம இல்லை. ஓ, இங்க வந்தோம், கொஞ்ச நேரம் பூட்டிருந்தது இல்லையா, இங்க வராதவங்களுக்கு தெரியாது இது இன்னைக்கு கொஞ்ச நேரம் இந்த ரமணாலயம் பூட்டிட்டு இருந்தது. பார்த்த வழிதானே தெரியறது. இல்ல உள்ள போய் அவர் இருக்காருன்னு பார்த்துட்டு வான்னு போய் பார்த்துட்டு தான் இல்லைன்னு சொல்ல முடியும். உள்ள போய் பார்த்தாதான் இருக்காருன்னு சொல்ல முடியும்.
நீ பார்க்காம இருக்காருன்னு சொல்ற, அவன் பார்க்காம இல்லைன்னு சொல்றான். பார்க்காமன்னா பிரத்யக்ஷமா நீ உன்னோட அனுபவத்திலோ இருக்கா? நம்ம அனுபவத்துல இந்த நம்ம வச்சிருக்கிற விக்கிரகம் கோவில் எனக்கு நான் போய் பார்த்தேன். திருப்பதி நிறைய வாட்டி போய் பார்த்தேன். குருவாயூரப்பன்னு நிறைய வாட்டி போய் பார்த்தேன். நான் பார்த்தேன். என் அனுபவம் அதை. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம இன்னைக்கு நம்முடைய உபனிஷத் அம்சத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, அப்போ நம்புறாங்க தவிர பிரத்யட்சமா யாருக்கு அனுபவம் இல்லை. 2 பேருக்கும். இப்போ கேள்வி மார்த்தரே, நீ இருக்கே అనేది నమ్మరియా உன்னுடைய பிரத்யக்ஷ அனுபவமா? நான் இருக்கேன் అనేది யாருமே நான் இருக்கேன்னு நினைக்கிறேன், நான் இருக்கேன்னு நம்புறேன், அப்படி யாராவது எப்பாவது சொல்லுவானா? இன்னொருத்தனை பத்தி கேட்டா அவர் அங்க தெரியல சார், இந்த டைம்ல இருப்பாரா இல்லையானே சொல்லலாம். ஆனா நீ இருக்கியான்னு கேட்டா அவங்களுக்கு யாருக்கு கூட நான் இருக்கேன்னு நம்புறேன் అనేది யாரும் சொல்ல. நான் இருக்கேன்னு பிரத்யட்சமா இருக்க. அதனால சும்மா கடவுள் இருக்காரு இல்லைன்னு சும்மா சொல்றது இல்ல. உனக்கு அனுபவம் ஆயிட்டா, நீ பாத்தியா? அப்போ கேள்வி ரொம்ப ஆழமானது, ரொம்ப முக்கியமானது. இப்போ சரி, என்ன சொல்ல வரீங்க? இங்க பார், நீ இருக்கேன்னு நீ எப்படி பிரத்யட்சமா நம்புறதில்ல, உன்னோட அனுபவமா இருக்கோ. நீ இருக்கேன்னு நீ அனுபவமா ஒத்துக்கிறன்னா கடவுள் இருக்காரன்னேது கூட அவ்வளவு சத்தியம். ஏன்னா கடவுள் வேற எங்கமோ எப்படியோ அப்படி இல்லை. வெஷ்டியா இருக்கும்போது நீ இருக்கேன்னு நீ நம்புற பாரு. அதேதான் சமஷ்டில சொல்லும் போது அந்த இருக்கே అనేది சத்தியம், அது கடவுள் தான். அதனால அது யாரும் போய் பார்க்க முடியாத எங்கமே, யார் எங்கமே நம்ப வேண்டியும் அவசியம் இல்லை. இந்த நம்பிக்கை అనేది வாழ்க்கையில சில வருடங்கள் கொஞ்சம் காலம் வரைக்கும் அதெல்லாம் மதப்பரமா ரிலிஜியஸ்லி நம்ம ஹானஸ்ட்லி நம்புறோம். பட் எவ்வளவு நாளைக்கு அப்படி நம்பி இருக்கேன்னு சொல்லுவேன். அப்படியே இருந்தா உன்னை நீ ஏமாத்துறது போலுதான். நம்ம யாருன்னு சப்போர்ட் பண்ணல, அந்த இருக்கிறவன்னு சப்போர்ட் பண்ணல, இல்லாதவன்னு பத்தி சப்போர்ட் பண்ணல. ஏன்னா 2 பேருக்கு அனுபவம் இல்லை. ஆனா எப்போ ஒரு மனிதன் சாஸ்திரம் படிக்கிறதுக்கு உபனிஷத்துகள் படிச்சு அப்போ அவனு உணர்வா అసలు கடவுளன்னா என்ன, ஜீவன் என்ன, பரமாத்மா என்ன, இது 2. அதனால அபரோக்ஷமா எனக்கு அனுபூதி என்னை பத்தி. நம்மளுடைய அனுபூதி நம்மளது அபரோக்ஷம்தான். இது யாரும் சொல்லி யாரும் ப்ரூவ் பண்ண வேண்டியது இல்லை. அபரோக்ஷம்னா பிரத்யக்ஷம்னு அர்த்தம். அபரோக்ஷம்னா பரோக்ஷம் இல்லாததே. It is not indirect, but it is direct. ஆனா இந்த டைரக்ட் நாலேஜ், அபரோக்ஷ ஞானத்தின் ஒரு மனிதன் அடையாமே இந்த கடவுள் பத்தி சும்மா இருக்காரு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு நம்புறேன்னு சொல்லிட்டு காலம் தள்ளுறது சரியான புத்திசாலித்தனம் இல்லடி. சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, உனக்கு இந்த பசில்
சால்வ் நான் பண்றேன், நீ வந்து உட்கார்ந்து கேளு. கேட்டதுக்கு அப்புறம் உனக்கு தெரியும், அந்த கேட்கிற நீதா, அந்த நம்பர் நீதா, இருக்கேன்னு நினைக்கிற நீதா, உணர்வாகவும் இருப்புதலாகவும் இருக்கிற நீதான் சமஸ்தத்துக்கு காரணமாயிருக்கிற பரமாத்மா. இது ரொம்ப டீப் அனாலிசிஸ். இது சும்மா வார்த்தைகளை புரிஞ்சது, நீங்க சொல்றது அப்படியே நினைச்சு கூடாது. You have to work for it. You have to work out and establish. இது சாஸ்திரம் சொன்னதுக்கு அப்புறம் கூட நீங்க இது வந்து என்ன சொன்னோம் போன வாரம், இந்த டிபெண்டன்சி பத்தி சொன்னோம். ஒரு கிரிப்ல இன்னொரு கிரிப்புக்கு வரும், இன்னொரு கிரிப்ல இன்னொரு கிரிப்புக்கு. எல்லாம் ஞாபகம் இருக்கோ எனக்கு படிச்சது? சாஸ்திரம் என்ன சொல்லும் கடைசியிலன்னு சொன்னா, என்ன கிரிப்ல இருக்காது, என்ன மேல ஆதாரப்படாது. நான் வந்து உனக்கு ஒன்று காட்டி கொடுக்கறதுக்காக தான் நான் இங்க கண்ணாடி போல் இருக்கேன். உன்னை நீ பார்த்துக்கினதுக்கு அப்புறம் நீ இனிமே என்ன பார்க்க வேண்டியதில்லை, என்ன ஒன்று நீயே பார்த்துக்கிட்ட. அந்த என்ன நான் பார்க்கிற பார்வை இருக்க பார்த்தீங்களா, அது பார்வை இல்லை, அது அறிவு. அந்த அறிவு ஏற்படும் போதும் இந்த கடவுள் இருக்காரா இல்லையா, அவர் எப்படி இருப்பாரு, எங்க இருப்பாரு, இந்த பிரச்சனைகள், இந்த கேள்விகள் எல்லாம் போயிடும். அந்த அளவுக்கு சாஸ்திரத்தினை நம்ம க்ஷுண்ணமா ஸ்ரத்தையோட ஆழமா ஒரு 20-25 வருஷம் எப்படி படிக்கணும், 20-25 வருஷம் வித் ஃபுல் கமிட்மெண்ட், வித் ஃபுல் இன்வால்வ்மெண்ட். குரு சாஸ்திரம் மேல அவ்வளவு பற்று இருக்கணும். முதல்ல நல்ல புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும், எசிமுலேட் பண்ணிக்கணும். ஏன்னா வாழ்க்கையில எனக்கு இந்த கடவுள் இருக்கார இல்லைன்னு இது ஒரு பிரச்சனை மட்டும் இல்லைங்க, எத்தனையோ எனக்கு பிரச்சனையாவ எனக்கு கண்ணு முன்னாடி நிற்கிறது, எத்தனையோ என்ன பயப்படுத்துறது, துரத்துறது, சிலது அட்ராக்ட் பண்றது, என்னென்னமோ ஆகிறது. இங்க எல்லாம் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு உண்மையான தீர்வு, சாஸ்வதமான தீர்வு வந்து உனக்கு இந்த ஞானத்தினால மட்டும்தான் ஏற்படும். இது நம்பணும் முதல்ல, இது நம்பிக்கைதான். ஏன்னா நமக்கு இன்னும் எஸ்டாப்ளிஷ் ஆகல, சாஸ்திரம் இன்னும் கேட்க வேண்டியது இருக்கு. கேட்டு எந்த அளவுக்கு நம்ம ரிஃபைன் பண்ணிக்கிறோம், அது அவங்க கையில இருக்கு. சாஸ்திரம் குரு சொல்றது மட்டும்தான் செய்வாரு. பட் நம்ம வந்து நம்முடைய உள்ள முன்னாடியே வச்சிருக்கிற ராங் நோஷன்ஸ், ஸ்ட்ராங் இமோஷன்ஸ் அண்ட் நோஷன்ஸ் அண்ட் கமோஷன்ஸ் எல்லாத்தையும் அப்படி வச்சுக்கிட்டே கேட்டுட்டே இருப்போமா, அதனால ஞானம் ஒர்க் பண்ணாதங்க, உள்ளக்கு நுழையாத. இந்த ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வர அத்தியாயத்திலோ அதெல்லாம் கூட சொல்லுவாங்க. எதுக்கு இப்போ நம்ம இந்த விஷயத்தின்னு பேசியிருக்கோம்னா, கடந்த சில ஸ்லோகங்களுக்குள்ள நேராவே இங்க வந்து என்ன விசாரணம், நேர பிரம்மம் பத்தி சொல்ல ஆரம்பிச்சு, அந்த பிரம்மத்தினை ஆத்மா இப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பல ஸ்லோகங்கள் கூட அதே பார்த்துட்டு இருக்கிறோம். ஆரம்பத்திலேயே இன்ட்ரடக்ஷன் ஆயிடுத்து, விசாரணை பண்றாங்க, அப்புறம் அவங்க நல்லா சிந்திச்சாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு இப்படி எல்லாம் தோணிச்சு, அவங்க இப்படி உணர்ந்தாங்க అని சொன்னதுக்கு அப்புறம் தான் சில ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இந்த கடைசியாக பார்த்த கடந்த வாரத்துல சொல்லப்பட்ட இந்த 11வது ஸ்லோகம் ஜஸ்ட் ஞாபகப்படுத்துகிறோம். இப்போ நான் சொன்னது எல்லாமே இந்த ஞாத்வா அనే வார்த்தைக்கு அடிப்படையாக தான் நான் சொல்லியிருக்கேன். ஞாத்வா தெரிஞ்சுக்கினதுக்கு அப்புறம் எது தேவம். இப்போ நமக்கு தெரிஞ்சிச்சா இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் தெரியறதா, அதெல்லாம் நம்ம தான் கவனிச்சுக்கணும். நான் எந்த அளவுக்கு இது அப்படி அந்த
శ్రద్ధயோட கேட்டு எசிமுலேட் பண்ணிக்கிற திறமை, சக்தி, சாமர்த்தியம், கமிட்மெண்ட் இருக்கிறதுக்கு பேர் தான் தபஸ். தபஸ் அనే வார்த்தை வரப்போறது இப்போ அடுத்த ஸ்லோகத்தில். நம்ம எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமையோ காலத்தின்னு தள்ளிட்டு வாழ்க்கையில அப்படி அப்படி ஏதோ திடீர்னு வந்துட்டு சாஸ்திரம் படிக்கிறதுக்கு உபனிஷத்துன்னு உட்கார்ந்துருக்கோம். பரவாயில்ல, ப்ரீ குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கானேது செக் பண்றதோ, இருக்கா இல்லையா என்ன எதுவுமே நம்ம கேட்கல. வந்துட்டோம், குரு கிட்ட வந்து சாஸ்திரத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நான் கர்மயோகம் பண்ணி சித்தசுத்தி ஆயிட்டேன் எனக்கு தெரியல. உபாசன யோகம் பண்ணி மனசு கான்சென்ட்ரேஷன் இருக்கா எனக்கு தெரியல. ஆனா நேரம் இப்போ ஞானம் சொல்லி உபனிஷத்து கேட்கறது உட்கார்ந்துருக்கேன். இங்கேயோ விஷயங்கள் வந்து எல்லாம் கொஞ்சம் தலைக்கு மேல நின்று போறது, காதுக்கு உள்ளே போறது தெரியல. காது கிட்ட வருது, ஆனா அது உள்ள கஷ்டமா இருக்குன்னு அப்படி மேலே ஏறி அப்படி போறது. இப்ப என்னதான் பண்றதுன்னு கூட சந்தேகம் வரலாம். ஏன்னா நான் இது சொல்லிதான் ஆகணும். உங்களை எல்லாம் குவாலிஃபைடா நீங்க எல்லாரும் சொல்லி குவாலிஃபை பண்ணி நான் உபனிஷத்தை ஆரம்பிக்கல. ஜஸ்ட் சத்சங்கம் ஆரம்பிச்சு அப்படி போயிட்டு இருக்கு. பட் இதுல நம்ம எவ்வளவு அசால்ட்டா இருக்கிறோம், எவ்வளவு இர்ரெகுலரா இருக்கிறோம், என்னென்னது நமக்கு தெரியும். 5-6 வருஷங்கள் ஓடி போச்சு. இப்போ கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தா இப்போதான் கொஞ்சம் என்னமோ விஷயம் புரியுற போல, இவ்வளவு ஆழமா இத்தனை விஷயமா இருக்கான்னு கொஞ்சம் இப்போதான் தெரியும். அதனால ஒன்று சொல்லணும், கர்மயோகம் பண்ணி சித்த சுத்தி பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். உபாசன யோகம் பத்தி, சித்த ஏகாகிரத்தை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். இந்த ஞான யஜ்னத்துல வந்து கலந்துக்கிறதே உனக்கு கர்மயோக. இந்த ஞான யோகத்துல வந்து விடாம சத்சங்கத்து கரெக்டா வர்றது, எல்லாம் செய்யறது. ஒரு நாள் கிளாஸுக்கு வர முடியலன்னா அந்த கிளாஸ்னு திரும்பி போட்டு உட்கார்ந்து பர்ஃபெக்டா கேட்டு புரிஞ்சுக்கிட்டு ஏந்திருக்காம அந்த 1 மணி நேரம் அவைலபிளா இருக்குல்ல, அது போட்டு கேட்டு அந்த அளவு சின்சியரா அப்படி இருந்துட்டு இருந்தா உபாசன யோகம் எல்லாமே இங்கே நடக்கிறது தகுதி தானா வரும். அதனால அந்த சந்தேகமும் வேண்டாம். என்ன நீங்க எப்ப பார்த்து அவ்வளவு ஸ்ரத்த இருக்கணும், அவ்வளவு பக்தி இருக்கணும், அவ்வளவு சாமர்த்தியம் இருக்கணும், தெம்பு இருக்கணும், சக்தி இருக்கணும், கமிட்மெண்ட் இருக்கணும், அதெல்லாம் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல, ஏதோ கொஞ்சம் இப்படி காத்துல ஆடிட்டு தான் இருக்க இன்னும் நினைக்க வேண்டாம். பட் ஹவு யூ ஆர் குவாலிட்டேட்டிவ் டைம் கொடுத்துட்டு குவாலிட்டேட்டிவ் மைண்டோட நீ இதுல ஈடுபடுற அந்த அளவுக்கு நீங்க அப்படி தயாராகிடுவீங்க. வேற ஒன்றும் கிடையாது. அந்த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நேற்றுக்கு பகவத்கீதை பேசும்போது அங்க இந்த பாயிண்ட் சொல்லியிருக்கேன். மதத்தினு வந்து அல்பமான அசாஸ்வதமான பலத்துக்கு உபயோகப்படுத்தணுமா, மதத்தினு வந்து சாஸ்வதமான விருந்த பலத்துக்காக உபயோகப்படுத்தணுமா? Whether you use the religion for a lower benefit or for the higher benefit, அந்த சாய்ஸ் எனக்கிட்ட தான் இருக்கு. எல்லா துக்கத்துல இருந்து, எல்லா மோகத்துல இருந்து, பயத்துல இருந்து நானும் வெளியே வரணும், இப்போ வரணும் அப்படின்னு நினைச்சா அவ்வளவு தீவிரமா இருந்த நச்சிகேதன் போல், துருவன் போல், பிரகலாதன் போல் போய் நடந்துடும். வினாத்வா தேவம் சர்வ பாஷாபஹானிஹி, இதெல்லாம் சொல்லிருக்க அர்த்தம் அன்னைக்கே நானு. க்ஷீணைஹி கிளேஷ ஜன்ம மிருத்யு பிரஹாணிஹி. இந்த ஞானம், அந்த சத்தியத்துல நீ சரியான விதத்துல உணர்ந்தா, இந்த நம்பிக்கைன்னு சும்மா சொல்லாத. எத்தனை வருஷம் சொல்ற அப்படி? கடவுள் நான் நம்புறேன். நான் அதான் கேட்டேன், உன்னை நீ இருக்கேனேது இப்பதான் நம்புறியா, இல்ல சின்ன வயசுல இருந்தே உனக்கு தெரிஞ்சப்பிலிருந்து நான் இருக்கேன் நீ நம்புறியா? அப்புன்னு நம்புறேன். அப்பொழுது நம்புறது இல்ல, நான் இருக்கேன்னு பிரத்யட்ச அனுபவமா இருக்கு.
அப்ப அந்த நான் யாரு? அதுதான் நம்முடைய ஆராய்ச்சி, தவிர கடவுள் யாருன்னு இல்லை. இது இது தெரிஞ்சிச்சுன்னா கடவுள் யாருன்னு தெரிஞ்சிடும். ஆனா ஜனங்கள் பொதுவா பாஷ்ய முகம் வெளியில், நீ யாரு சொல்லு முதல்ல கரெக்டா, அது கண்டுபிடி. அது பண்ணாம கடவுளை இருக்கு, நான் கடவுள்னு நம்புறேன், ஆனா நீ என்ன பிரத்யட்சமா இருக்கிற நீ யாருன்னு உனக்கு சரியா தெரியலன்னா சும்மா நம்புற விஷயம் பத்தி எதுக்கப்பா உனக்கு? How serious this point is, how important. அதனால we have to accept and change our attitude. கடவுள் இருக்கட்டும், இருந்துக்கிட்டும், நம்புறவங்களை நம்பிட்டு போட்டோம். I want the correct knowledge. அதனாலதான் ஞானேன ஐவத்து கைவல்யம், ஞானத்தினால மட்டும்தான்ப்பா உனக்கு விடுதலை. சும்மா கடவுளன்னு மதம் பேர் சொல்லிக்கிட்டு ஏதோ காலம் தள்ளிக்கிட்டு கொண்டாட்டம் எல்லாம் பண்ணிக்கிட்டு போகாத, போனா வாழ்க்கை வேஸ்ட் ஆகிடும். அப்போ இதெல்லாம் நடக்கும். பாப பாசம் போயிடுத்து, கிளேஷ ஜன்ம மிருத்து சம்சாரம் அதெல்லாம் க்ஷீணமாயிடுது. இது எல்லாம் எப்படி நடந்துச்சு? அந்த தேவனை தேவன் ஆத்மனை தெரிஞ்சுக்கிட்டு, தான் ஆத்மனை தெரிஞ்சுக்கிட்டு அதே சிந்தனை பண்ணி இருந்ததுனால 3 பேதமும் போயிடுத்து. 3க்கு மிஞ்சி 3 అనేది என்னன்னு சொன்னார், விராட், ஹிரண்ய கர்ப்பா அண்ட் ஈஸ்வரா, 3மே கூட அது தாண்டி நான் இருக்கிறதுனால சர்வ ஐஸ்வர்யம்னா சர்வம் நானேதான். பட் இங்க வெக்திகதமா வரும்போது என்ன ஆயிடுதுன்னா, மனுஷன் நீ இருக்கேனேது உனக்கு பிரத்யக்ஷ அனுபவம் தானே? எனக்கு பிரத்யக்ஷ அனுபவம் தான். இன்னொரு சரீரத்துல இன்னொருத்தனும் அவனு சொல்றான், நான் இருக்கேனது எனக்கு தெரியும். ஆனா இங்க அவனு இவனு இந்த சரீரம் அந்த சரீர பேதம் இருக்க தவிர அந்த நான் இருக்கேன்னு அந்த உணர்வு அறிவு இருக்க பாத்தீங்களா, இது ஒண்ணும். அதுதான் பரமாத்மான்னு சொல்றோம். சமஷ்டில சொன்ன பரமாத்மான்னு சொல்றோம், வெஷ்டியா பேசிட்டு வந்து ஜீவாத்மான்னு சொல்றோம். அதனால அது உபனிஷத்தோ வேதம் ஜீவாத்மா பரமாத்மா பேதம் இல்லை, ஜீவா பிரம்ம ஏவ நான் அபரஹா. அது புரியணும். சரி, அப்ப இவனை ஆத்மன் அடைஞ்சதுனால இவனும் ஆப்த காமன் ஆயிட்டான், அதனாலதான் அகாமக ஆயிட்டான் அப்படின்னு பேசிட்டோம். இப்போ நல்லதா இருக்கு சார் விஷயம், சேஞ்சா தெரிஞ்சுக்கிட்டா நல்லதான்னு தோணுது எனக்கும். இன்னும் சில சிக்கல் இருக்கு. கொஞ்சம் எப்படி உபனிஷத்து என்ன பண்றது, அடுத்த வர மந்திரங்களுக்குள்ள நான் உனக்கு சில உதாரணம் சொல்றேன், இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், சரியா? எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் சொல்லி திருஷ்டாந்தம் கொடுக்கறது. வர 4 ஸ்லோகங்களுக்குள்ள அந்த திருஷ்டாந்தம் வச்சு சொல்லி, இது போல் நீ இந்த விஷயத்திலும் இப்படி பண்ணணும், சிந்திக்கணும், இப்படி ஒர்க் அவுட் பண்ணு அப்படின்னு சொல்லு. 12வது மந்திரம், ஏதத் ஜ்ஞேயம் நித்யமேவாத்ம சம்ஸ்தம் நாதः பரம் வேதிதவ்யம் ஹி கிஞ்சித் போக்தா போக்யம் பிரேரிதாரம் ச மத்வா சர்வம் புரோக்தம் த்ரிவிதம் பிரம்மமேதத். திருஷ்டாந்தம் உதாரண இப்போ வரல, 13, 14, 15, 16 வரும். இப்ப இது என்னன்னா, இப்போ வரைக்கும் பேசின அந்த 4 ஸ்லோகங்கள் இல்ல, இப்போ நான் கொடுத்த 25 நிமிஷம் மேல இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன் நான் உங்களுக்கு இப்போ. ஓகே, ஒரு வாட்டி ஏன் சார் உடனே அடுத்த ஸ்லோகம் ஆரம்பிக்காம
11வது ஸ்லோகம் படிக்க வைப்பீங்க, நீங்க 25 நிமிஷம் பேசிட்டே இருப்பீங்க. அப்ப அந்த 25 நிமிஷம் தான்ப்ப உனக்கு புரியும், ஏதாவது உபயோகப்படும். ஸ்லோகங்கள் படிச்சுட்டே போனா உனக்கு ஒன்றும் புரியாது. அதனால எத்தனை ஸ்லோகம் முடிஞ்சிச்சு, ஒன்னா ஒன்றையா அரையானது கவலைப்படாதுங்கோ, சரியா? நிம்மதியா உட்காருங்க. சரி, இதோட அர்த்தம் இது கன்க்ளூஷன். எதுக்கு அந்த பேசின பேச்சு எல்லாத்துக்கும் சேர்ந்து இங்க என்ன சொல்றாருன்னா, இதுதான் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏதத் ஞேயம், இதுதான் தெரிஞ்சுக்கணும். எது? அது எப்போ பிரத்யக்ஷமா நித்தியமா இருக்கின்றனோ, நித்தியமானது. அது எங்கே? ஆத்ம சம்ஸ்தம், எனக்குள்ள நானாவாதான் இருக்கே. அது நானாவாதான் இருக்கே, அது எப்பவுமே இருக்கே. நான் இருக்கே అని இருப்புதல், அந்த భావనలో, அந்த ஃபீலிங்ல மாற்றமே இல்லை. சரீரத்தோட தாதாத்மியம் ஆகும் போது நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன், நான் அப்படி இருக்கேன், இப்படி முடியல, இதெல்லாம் சொல்லு. மனசுக்கு தாதாத்மியம் ஆகும் போது மனசுல அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன், இதனே. ஆனா இங்க சொல்ற அந்த நான் மனசுக்கு, புத்திக்கு, சரீரத்துக்கு ஒட்டாம இருக்கிற உணர்வு. அதனால ஆத்ம சம்ஸ்தம். இது தவிர தெரிஞ்சுக்க வேண்டியது மறொன்னும் எதுவுமே கிடையாது. எவ்வளவு ரிலீஃப் பாருங்க. நேற்று பக்தி விஷயம்ல கூட பகவான் எவ்வளவு சிம்பிளா சொன்னாரன்னு. ரிலீஃப், கஷ்டமே பட வேண்டாம். அதுக்கு நான் நேற்றுக்கு ஒரு கேள்வி கேட்டேன். நேற்று நிறைய பேர் அங்க இல்லை, அப்புறம் கேட்டு இருக்க மாட்டீங்க, எனக்கு நல்லா தெரியும். அந்த ஒரு கேள்வி இங்கேயும் கேட்பேன். என்னன்னா, ரொம்ப சுலபம் வார்த்தை. என்னன்னா, தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றும் இல்லை, எஸ் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை. ஆனா ஏதத் ஞேயம், இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். இது மட்டும் என்ன சார், என்ன சார் சொல்லுங்களேன், எனக்கு மட்டும் சொல்லுங்க ரகசியம். கிருஷ்ணர் அப்படிதான் நேற்றுக்கு அர்ஜுனன் ரகசியம் நான் சொல்லிருப்பாரு. சிம்பிளஸ்ட் அண்ட் ஈஸியஸ்ட் அண்ட் பிளஸ்ட் திங் ஐ அம் டெல்லிங். You just desire me. நீ என்ன வேணுமனே ஆசைப்படு. அது சொல்லும் போது அங்க ஏன் அவ்வளவு சிம்பிள் என்னன்னு சொன்னா, அதுக்கு நான் ஒரு உதாரணம் எல்லாம் கொடுத்துட்டு ஏதோ சொன்னேன். ரொம்ப அது பேசினா ஜாஸ்தி ஆகும். சின்னது உங்களுக்கே அது தெரியணும், அந்த விசாரணை. ஏன்னா உபனிஷத்து விசாரணைக்கு பகவத்கீதை டீச்சிங் எல்லாம் அது சமம். என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தான்னா, ஒரு ஊரு கிட்ட இருக்கிற ஊரு போறதுக்கு கொஞ்சம் சமயமாகும், கொஞ்சம் செலவாகும். தூரமா இருக்கிற ஊர் போறதுக்கு தூரமா அந்த சமயம் ஜாஸ்தி ஆகும், செலவு ஜாஸ்தி ஆகும். அதே போல அனந்தமான பரமாத்மனை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வேதாந்தம் கேட்டு அந்த பிரம்ம தத்துவம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணுமா சார்? ஏன்னா அது எல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் திங்கா இருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டா இல்ல இல்ல, இது உள்டா. தூரமான பெருசா இருக்கிற இன்ஃபினிட் அனந்தத்தின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சிரமையே பட வேண்டாம். அல்பத்தின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சிரமையோ சிரமா. நிஜமா இல்லையா? நம்ம வாழ்க்கை அல்பமானதுக்கு படாத பாடுபடுறோம். எந்த படாத பாடு பட வேண்டியது இல்லைன்னு அனந்தம்னா அது ஏத்துக்க மாட்டோம். அப்போ நம்ம எல்லாரும் முட்டாளம் தானே கூப்பிடணும். கூப்பிடுறாரு மூடாக. என்ன விஷயம்? ஆகாயம், ஆகாயத்தை நீ ரீச் பண்ணணும். ஆகாயம்னு மேல பார்க்க கூடாது, ஆகாயத்தினை நீ ரீச் பண்ணணும். போய் பொள்ளாச்சி போய் சேரணும், சென்னை போய் சேரணும்னு டைமு காஸ்ட். ஆகாயத்தின்னு போய் ரீச் பண்ணணும் நீ అని சொன்னா இந்த கேள்வி புரியல நேற்றுக்கு, அப்புறம் புரிஞ்சிச்சு.
ஆகாயம் வந்து மேல பார்க்காதவங்க, ஒரு ராக்கெட் ஆகாயத்துல எங்க போகணும் சார்? ஆகாயத்துல நான் ஆகாயத்துல எங்க போகணும்னு சொல்லல. ஆகாயத்துல ரீச் பண்றதுக்குன்னா எவ்வளவு நேரம், எவ்வளவு செலவாகும்? ஜீரோ எக்ஸ்பென்ஸ், ஜீரோ டைம். ஏன்? இதே ஆகாயத்துலதான் இருக்கு, ఆగాయమావదే இருக்கேன் நான். అనంతం అనేది, ఇన్ఫినిట్ అనేది జీరో టైం, జీరో ఎక్స్పెన్స్, జీరో ஆயாசம், ஸ்ட்ரகிள் இல்லை. ஆனா மனுஷன் பாருங்கோ, எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றான். கடவுள் பேர் சொல்லி, மதம் பேர் சொல்லி, அது பண்றேன் இது பண்றேன், அப்புறம் பிராயஷ்சித்தம், பரிகாரம், அது இது, ஜோதிஷம், ராகு காலம், யமகாலம், தட்காலம், திஸ்கண்டம், அப்பா இவனுக்கு தலை சூடாயிடும். போதும் இந்த அளவுக்கு. அந்த டெக்னிக்கல் பாயிண்ட் சிந்திச்சு பாருங்க. ஸ்பேஸுக்கு நான் போறதுக்கு, ஸ்பேஸ் ரீச் ஆகிறதுக்கு நான் ஸ்பேஸ்ல தான் இருக்கேன், இங்க இருக்கேன், என்ன ஒட்டி தான் இருக்கேன். அதுதான் இங்க சொல்றாரு, ஆத்மசம்ஸ்தம் சொல்லி 2வது என்னன்னா, வேற எதுவுமே தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. வேற எதுவுமே நாதக பரம் வேதித்தவ்யம் இக்கிஞ்சித். இது பல இடத்துல, பல உபனிஷத்துல இதெல்லாமே சொல்லப்பட்டது. ஆத்மசம்ஸ்தம் சிலதெல்லாம் ரிஃபர் பண்ற, ஸ்லோகம் முடிஞ்சிடும். ஆத்மசம்ஸ்தம் அனு சொல்ற வார்த்தைக்கு பகவான் பகவத்கீதையில 6வது அத்தியாயத்துல சொல்லுவார். 22வது ஸ்லோகத்துல தியானம் அங்கெல்ல விஷயம். அங்க शनै शनैरुपरमेद् बुद्ध्या धृति गृहीतया आत्मसंस्थं मनः कृत्वा न किञ्चिदपि चिन्तयेत्. ஆத்மசம்ஸ்தம் வேர்டு இங்க வந்துச்சு. ந கிஞ்சித், அபரம் பரம் நாஸ்தின்னு வந்துச்சு. அங்க என்ன சொல்றாருன்னா, கொஞ்சம் 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 உன்னுடைய இந்த எக்ஸ்ட்ராவர்டட் மைண்டுன்னு வந்து இன்ட்ராவர்டட் பண்ணி உன் ஹிருதயத்திலே உன்னே கவனிக்க ஆரம்பி. அப்போ அதுக்கப்புறம் வேற எதுவுமே சிந்திக்க வேண்டாம். இங்க நானு தோணுற அந்த உணர்வு என்ன, அதே கவனி 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 பாருங்க. ஆத்மசம்ஸ்தம் மனக்கிருத்தான்னு சொன்னார் தவிர, கிருஷ்ண சம்ஸ்தம் மனக்கிருத்வா, சிவ சம்ஸ்தம் மனக்கிருத்வா, தேவி சம்ஸ்தம் மனக்கிருத்வான்னு கிருஷ்ணர் சொல்லலைங்க. வை ஆத்மா வேர்டு யூஸ்டுங்க? ஏன்னா ஆத்மா நீதான் ஆத்மாவா தான் இருக்க. அதான் சொன்னேன், கடவுளையும் படுத்து கொஞ்சம் பக்கத்துல வை கொஞ்சம் நேரத்துக்கு. அவன் சும்மா பேசிட்டு நம்மல இதெல்லாம் இருக்காத. நீ யாரு முதல்ல சொல்லு. வாட் அபவுட் யூ? ஆத்ம சம்ஸ்தம் மனக்கிருத்வா. அதுக்கப்புறம் சிந்திக்க வேண்டியது, அதுக்கப்புறம் அது நீ உணர்ந்தா தெரிஞ்சுக்க வேண்டியது வேற எதுவுமே. ந கிஞ்சித் அபி சிந்தையேத். அது இங்க வந்து ந கிஞ்சித் அஸ்தி பரமன்றார் குரு ஸ்தோத்திரத்துல. ந குரோரதிகம் தத்துவம் ந குரோரதிகம் தபः தத்வஜ்ஞானாத் பரம் நாஸ்தி தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. இவ்வளவு பேக்ரவுண்டு வச்சுக்கிட்டுதான் குரு ஸ்தோத்திரம் புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். அது வேதாந்தம். சும்மா சொல்லிக்கிட்டே இருந்த எத்தனை வருஷம் பாராயணம் பண்றது பெரிய விஷயம் இல்லை. 14 படிச்சு கிளி கூட சொல்லும். கிளிக்கு சொல்லி கொடுத்தா அந்த பேசும். அது போல் ஆகக்கூடாது நம்ம. சரி, அப்புறம் கட்டோபனிஷத்துல புருஷாத் நபரம் கிஞ்சித் சா காஷ்டா சா பராகதி. புருஷன்னா இங்க ஆத்மான்னா ஒரே ஆத்மாதான். ஆத்மால டிவிஷன்ஸ் கிடையாது. சின்ன ஆத்மா, பெரிய ஆத்மா, மகாத்மான்னு. அவர்னே மகாத்மான்னு கூப்பிடுறோம்னு அவருக்கு ஞானம் வந்ததுனால சுவாமிகள்னு பார்த்து மகாத்மா வந்தாருன்றோம். நீயும் ஆயிடுவே மகாத்மாவே. நீ புரிஞ்சுக்கோ ஞானம் வழி. சும்மா அவருக்கு நமஸ்காரம் பண்ணதுனால உனக்கு என்ன வரும்? நீ பிரயத்னம் பண்ணு. புருஷாத் ஆத்மக ந பரம்
கிஞ்சித் అదిదా సర్వం, అదిదా సత్యం. ஆனா அந்த ஆத்மா అనేది பூமா, பிக்கர் தேன் த பிக்கெஸ்ட். நீ நினைக்கிற இந்த சரீரத்தில் இருக்கிற நான் நான் அந்த சின்ன போக்கிரி அகங்கார நான் இல்லை. அதனால இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ், பிஎம்ஐ, இது எல்லாத்துல இருந்து நீ வெளியே வரணும். வெளியே வரணும்னா புத்தி பரமா இது எல்லாத்தையும் நெகேட் பண்ணணும். இது சத்தியம் கிடையாது, நித்தியம் கிடையாது, சாரம் கிடையாது, மண்ணாங்கட்டி ஒன்னும் இல்லை, மண்ணுதான். பட் நான் தோணுற அந்த அறிவு இருக்கு பாத்தீங்களா, அது நித்திய நிரந்தரம். அதே போல உபனிஷத்திலே இன்னொரு இடத்துல யஸ்மாத், இங்க பாருங்க, இங்க என்ன சொல்றாங்க, நான் அத்தக பரம், யஸ்மாத் பரம் நான் பரம் அஸ்தி கிஞ்சித். எதுக்கு அப்புறம் இன்னொரு பரமானது ஏதாவது இருக்கான்னு ஒண்ணும் கிடையாது. அதுக்கப்புறம் 3 வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்பட்டது, போக்தா, போக்யம், பிரேரிதாரம். அப்படி என்ன அர்த்தம், சிம்பிளா பாருங்க, ஜீவ, ஜகத்து, ஈஸ்வரா. 3 இங்கே தான் இருக்கு. நம்ம ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணும் போதோ ஜீவன் நானும், ஜகத்தன்ன இதெல்லாம், ஈஸ்வரன் அவர் எங்கோ ஆகாசத்துல இருக்காருன்னு. பட் இங்க when you say போக்தா, போக்யம் அண்ட் பிரேரிதாரம், உள்ளனந்து யாரு இது அனுபவிக்கிறான், தெரிஞ்சுக்கிறான், உணர்றான், ஏதோ ஒரு வஸ்துன்னு உணர்றான், அந்த போக்கிய பிரபஞ்சமும் எனக்குள்ளதான் இருக்கு, போக்தாவும் நானே தான், அதை பிரேரப்பணம் பண்றதையும் பிரேத்தரா நான். இது சிம்பிளா சொல்லணும்னா, ரொம்ப டெக்னிக்கலாக போகாம, ஜீவ ஜெகத் ஈஸ்வர 3 ரிலேட்டிவ் வியாவகாரிக சத்தியம், ரிலேட்டிவ் எம்பிரிமல். என்ன தெரியுமா, இந்த 3 பத்தி உனக்கு தெரியும். தெரியும்னா பூர்ணமா தெரியாது, தெரியும். நீ இருக்கிறது உனக்கு தெரியுறதே. நீ என்ன வேலை பண்ற, உன் பேர் என்ன, உன் ஊர் என்ன, உன் வீடு என்ன, எல்லாம் தெரியும் உனக்கு. அதே போல இதோ உலகம், இது ஆகாயம், இது நெருப்பு, இது காற்று, இது எல்லாம் தெரியும். அது மரம் தெரியாது, உலகம். அப்புறம் இதெல்லாம் படிச்சவன் யாரோ இருக்கான், ஒரு செக்ஷன். அதனால தானே அடிக்கடிக்க கோவில் எத்தனையோ வச்சிருக்காங்க. ஈஸ்வரன் தெரியும் உனக்கு, ஆனா உனக்கு தெரியும், ஆனா சரியா தெரியாது. தெரியும், ஆனா பூர்ணமா தெரியாது. அது பூர்ணமா தெரிஞ்சிச்சுன்னா நீ ஞானி. அதோட விஷயம் உனக்கு அறக்குறையதான் தெரியாது. சாஸ்திரம் படிச்ச கிரமமா உனக்கு புரியும். இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த 3 எது இருக்கின்றனதோ நம்ம அனுபவத்துல, கடவுளுடைய அனுபவம் நமக்கு இல்லை, நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான் டாபிக் ஆரம்பிச்சது எனக்கு. திரிவிதம் பிரம்மமேவ, ஏதத் திரிவிதம் பிரம்மா. பாத்தீங்களா? அதனால இந்த விதமா இந்த ஸ்லோகத்தில் பிரேரித்த ஆரம்பிச்ச மத்வா, அதுக்கப்புறம் என்ன சொல்லப்பட்டது, புரோக்தம் சர்வம் ஏதத் திரிவிதம் புரோக்தம் பிரம்மா. எல்லாம் ஒண்ணுதான், ஆனா மேலோட்டமா பாக்குறதுக்கு டிவிஷன். என்னது, நோயர், நோன், நோண்டு. அந்த ஜீவ ஜெகத் ஈஸ்வரா, இந்த பேதம் அது நிஜம் இல்லை. அது எப்போ நீ பேதத்தினை தள்ளி விடுறியோ, பேதத்தினை நீக்கிறையோ, அப்போதான் அபேத ஜானம். இந்த அபேத ஜானம் வர வரைக்கும் ஒருத்தனுக்கு முக்தி, விடுதலை வராது. அதனால துவைதமே பேசிக்கிட்டு, விசிஷ்டாத்வைத்தமே பேசிக்கிட்டு அப்படி இருந்தா, உபனிஷத்து ரொம்ப கிளியரா சொல்றதே, ஏகமேவா த்விதீயம் நேஹநானாஸ்தி கிஞ்சனா. இங்க பலது மாமா அத்தா நானி நானா யாருமே கிடையாது, ஒரே ஒரு சத்தியம் பிரம்மம் தான் இருக்கின்றது. இது புரிஞ்சுக்கோ.
தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கோ. சம்சாரம் பிரச்சனை எல்லாம் முடிவாயிடும். நீ இப்பவே முக்தன் ஆயிடுவே. இப்போ இதே சரீரத்துல இப்பவே எது இந்த அறிவு ஏற்பட்டா, அப்படிப்பட்ட அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அது புரியற வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஸ்ரத்தையோட ஈடுபாடோட கேட்கணும் இல்லையோ? கேட்கணும். நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, நாங்களும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களை முடிஞ்ச வரைக்கும் நாங்களும் பிரயத்தனம் பண்றோம். நீங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க சொல்லிட்டே இருங்க. அதான் நடந்துட்டு இருக்கு. யாருக்கு கிடைக்குமோ, யார் அவங்க வீட்டுக்கு அவங்க சேருவாங்களோ. வீடுன்னு சொல்லிட்டாருல்ல திருவள்ளுவர். மோட்சம் வந்து வீடுன்னாரு. உங்க வீட்டுக்கு நீ போறதாமா? இல்லை சார், என் வீட்டுல தான் நான் இருக்கேன் சார். இப்போ உனக்கு புரியல, திருக்குறள் புரியல. திருக்குறள் புரியணும்னா உபனிஷத்து படிக்கணும் தம்பி. வேதாந்தம். இவ்வளவுதான் இந்த மீனிங், இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். முடிவா அந்தந்த ஸ்லோகம் முடிவாயிடுச்சு. ஆத்ம சம்சம் பிரம்மம் எல்லாம். இப்போதான் உதாரணங்கள் வரும். 13, 14 2 ஸ்லோகங்களும் சேர்ந்து படிப்போம். அப்போதான் அது கண்டினியூ ஆகிறது. ஆக்சுவலா அந்த திருஷ்டாந்தம், எக்ஸாம்பிள் அண்ட் தார்ஷ்டாந்தம். வஹ்னேர் யதா யோனி கதஸ்ய மூர்த்திஹ ந திருஷ்யதே நைவ ச லிங்கநாசஹ ந பூய ஏவேந்தனயோனி கிருஹ்யாத் கிருஹ்யஹ தத்வோ பயம் வை பிரணவேன தேஹே. ஸ்வதேஹமரணிம் கிருத்வா பிரணவம் சோத்தராரணிம் ஞான நிர்மதனாபியாசாத் தேவம் பஷ்யேன் நிகூடவத். டியூன் மாறினது, ஆனா கூட அது கண்டினியூஷன். ஏன்னா இங்க லாஸ்ட்ல 13 கடைசியில பிரணவம் ஓம்காரம் பத்தி சொல்லப்பட்டது. திரும்பி அங்க ஓம்காரம் பத்தி ஸ்டார்ட் ஆகிறதுனால அது ரெண்டும் சேர்ந்துதான் விஷயம் சொல்லப்படுறது. என்ன விஷயம்னா, ரொம்ப சுலபமா புரியணும். சாஸ்திரம் பல உதாரணங்கள் சொல்லும், எக்ஸாம்பிள். ஏன்னா அப்போதான் நமக்கு கொஞ்சமாவது புரியும். இல்லைன்னா சாஸ்திரம் பேசுற உபனிஷத்து பாஷை நமக்கு புரியாது. ஆனா கருணனால எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கும். அது வச்சுட்டு நம்ம இந்த உதாரணம் அது புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இப்படி சொல்லப்பட்டது நம்ம சிந்தனை பண்ணணும். என்ன உதாரணம்னா, நான் ஜிஸ்ட் அப்படி சொல்லிடுவேன். பத அர்த்தம் எங்க வேணுமோ அங்க சொல்லுவேன். எப்படி ஒரு மரத்துண்டுக்குள்ள அக்னி மறைஞ்சிருக்கின்றனதோ, மரத்துக்குள்ள அக்னி இருக்கனேது நமக்கு பொதுவா தெரியாது நார்மலா. அது இன்வோக் பண்ணாதா? அது இன்வோக் பண்றதுக்கு தீப்பெட்டி தான் தேவையில்லை. அந்த மரக்கட்டு 2 துண்டுன்னு நல்ல வேகமா ரப் பண்ணாவே பத்திக்கும். அந்த மரம் உரசிட்டு அதுல வந்து அக்னி வருதுன்னா, அப்ப அதுல அக்னி உள்ள இருக்கிறதுனால தானே மறைஞ்சு இருக்கிற அன்மேனிஃபெஸ்டடா இருக்கிற நெருப்பு அக்னி வெக்தமாகிறது இல்லையா? இப்ப நான் சொன்ன இந்த மரக்கட்டை இது பண்றதுன்னு தான் 14வது ஸ்லோகத்துல சொல்லுவாரு. இங்க இப்ப என்ன சொல்றாருன்னா, ஜஸ்ட் இது இன்ட்ரடியூஸ் பண்றாரு உதாரணத்தினை. அப்போ வரைக்கும் அது இருக்கேன்னு நமக்கு தெரியல. அது என்ன ஆயிடுச்சு? யோனிகதஸ்ய உள்ள மறைஞ்சு இருக்க, அன்மேனிஃபெஸ்டடா இருக்கு, தெரியல. ஆனா இப்ப அது தெரியாதனால அது இல்லைன்னு சொல்லுவியா? அதை நீ குறிக்கிற அந்த லிங்கம் இண்டிகேட்டர் வந்து அது இல்லாம ஆயிடுமா? இப்போதைக்கு உனக்கு தெரியாதனால அது இல்லாம ஆயிடுமா? இப்போ உனக்கு தெரியறதுனால இது எல்லாமே சாஸ்வதமா இருக்குமா? எப்பவுமே கேட்போம் இல்ல,
தெரியறதெல்லாம் உண்மை இல்லை, அறியறதெல்லாம் உண்மை இல்லை, அறியறவன் தான் உண்மை. அதனால ஏதாவது இங்க அறியலன்னா அது பெரிய இல்லைன்னு நினைச்சு கூடாது. அறியறவன் எப்பவுமே இருக்கான்ல. எனக்கு தெரியுமனே சொல்றவனும் தெரிஞ்சவன் இருக்கிறான், எனக்கு தெரியாதன்னு சொல்லிட்டே இருக்கிறான் நானும் அவனும் இருக்கிறான். அப்போ தெரியும் தெரியாதன்னு சொல்ற நான் இருக்கும் போதும் அது நித்தியமா இருக்குல்ல இல்ல. அது போல் இங்க அந்த லிங்கம் சொன்ன இண்டிகேட்டர் அது அது இல்லாம ஆகுமா என்ன? நமக்கு தெரியும் சொல்லியிருக்காங்க இல்லை, நம்மளை பார்த்தோம், அப்படியே ஃப்ரிக்ஷன் ஆயிடுச்சுன்னா உருசிக்கிச்சுன்னா நெருப்பு வரும். இங்க மரம் உதாரணம் மட்டும் கொடுத்துடுறாரு. ஆனா நீங்க கவனிச்சு பாருங்க, இந்த பஞ்சபூதங்களுக்குள்ள எது ரெண்டு ரெண்டு சேர்ந்து ஃப்ரிக்ஷன் ஆயிடுச்சுன்னா கூட நெருப்பு வரும். ஏன்னா அது எல்லாத்தையும் கலந்துதான் இருக்கு உள்ள. உதாரணத்தை பாருங்க, இந்த ராக்கெட் ஆகாயத்துல வேகமா போறது, போகும்போது காற்று இருக்கு, காற்று கூட ஒரு லெவல்ல தான் இருக்கு. அந்த காற்றுல இருந்து அந்த ஒரு ஆர்பிட்டுக்குள்ள போற வரைக்கும் இந்த விமான ராக்கெட்டுடைய ரெக்கை அந்த பாடியில நெருப்பு வரும். ஆனா அந்த நெருப்பு அந்த மெட்டல்னு மெல்ட் பண்ணாது. அப்படி கண்டுபிடிச்சுதான் சந்திரயான் அனுப்பிச்சிடுவான். இல்லைன்னு எப்படி? அந்த நெருப்பு ஒண்ணும் பண்ணாது. அந்த நெருப்பு வந்துச்சு. ஜலத்திலேயே நெருப்பு வரும், சொன்ன இல்லையே உதாரணம் இதுக்கு முன்னாடி. ஜலத்துல அந்த வேகமா ஒரு ஃப்ரிக்ஷன் ஏற்பட்டுச்சுன்னா எப்படியோ நெருப்பு வருது அதுல. அதே போல் தரை மேல நீங்க நல்ல ஏதாவது வச்சு அப்படியே தேய்ச்சிட்டே இருங்கோ, இரும்பு கத்தி ஏதாவது, அவனு சாணி பிடிக்கிறவன் என்னது இங்க ஒரு கல்லு தானே வைக்கிறான், இங்க இரும்பு வைக்கிறான். அந்த பூமி இது பூமி வஸ்துதான், இரும்பு கூட பூமியில இருந்து வந்தது தானே. அது ரெண்டு வேகமா அங்க பார்த்துருக்கீங்க நெருப்பு எப்படி வரும். பார்க்கறது சின்ன வயசுல நல்லா இருக்கேன். அது அவன் இப்படி இப்படி காலு வச்சு இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது பண்ணிட்டு. பட் இங்க மரத்துண்டு எக்ஸாம்பிள் சொல்றாரு. அப்போ எப்படி அந்த மர துண்டுனி காற்றுல தீ அப்படிதானே பிடிச்சிக்கிறது. அங்க யாரு நிப்பு தீ பெட்டி கொண்டு போய் போடுறான். அந்த காஞ்சி போன ரெண்டு வெயில் காலத்துல அந்த காற்றுக்கு வேகமா அப்படி இப்படி இப்படி பண்ண நெருப்பு உருவாகிறது. சரி, இப்ப அது எதுக்கு சார் இங்க எக்ஸாம்பிள்னா, அதுபோல் ஓம்காரமனே சாதனம் ஒன்று எடுத்துக்கிட்டு இங்க இந்த சரீரத்திலேயே மறைஞ்சிருக்கிற அந்த ஆத்மானி நீ உணரணும். வெளியில கொண்டு வர முடியாது. ஆத்மானி நான் ரொம்ப நாள் தியானம், இதுகோ என்னோட ஆத்மா பாத்தியா தியானம் பண்ணி பண்ணி கொண்டு வந்துட்டேன், அப்படி யாரும் காட்ட முடியாது. ஆத்மா காட்டுற வஸ்து கிடையாது, அது பார்க்கிற வஸ்து கிடையாது. அதனால இந்த மாதிரி பிரமெல்ல கடவுளை பார்க்கணும், அது பார்க்கிறப்ப அப்படி கிடையாது. வாட்ஸ்அப்ல ஒரு நல்ல அது மெசேஜ் வச்சிருக்காரு. God is not an object to know, God is object to understand. குட், கருத்து புரிஞ்சிச்சு. இது எத்தனை வாட்டி நான் சொல்லியிருக்கேன். பட் அது என்னோட அனுபவம் ஆகணும். அது ப்ரொஃபைல வச்சுக்கிறதுக்கு இல்லை, வச்சுட்டா தப்பு ஒன்றும் கிடையாது. அதனால ஒரு சாதனம் சொல்றாரு, ஒரு பிரதீகம் கொடுக்கிறாரு. நமக்கு ஏதோ ஒண்ணு வேணும் இல்லையா, இதுதான் பண்ணணுமா சார், எல்லாரும் ஓம்காரம் தான் சொல்லணும் அப்படி ஒன்றும் கிடையாது. திரும்பி அது ஒரு ஜஸ்ட் உபனிஷத்து பல இடத்துல பகவத்கீதையோட அந்த ஓம் பத்தி சொல்றது. ஓம்னா நமக்கு கூட ரொம்ப அது ரொம்ப சிறந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லா மந்திரம் ஓம்போட ஆரம்பிக்கிறதுன்னு தெரியும். பார்ப்போம் அது என்னன்னு. மொத்தத்துல என்ன சொல்றேன்னா, இங்க அந்த மரக்கட்டியிலோ மறைஞ்சிருக்கிற அந்த நெருப்புன்னு எப்படி வெளியே கொண்டு வருமோ, அதுபோல் இங்க கூட இந்த மரக்கட்டு இருக்குல்ல சரீரம்,
ಇದನ್ನು ஓம் அనే சாதனம் எடுத்துக்கிட்டு நீ கலக்கணும், சர்ன் பண்ணணும் சொல்லுவோம் இல்லையா, கடையணும் கிளியர். அதனாலதான் பிரணவேன தேகே, இந்த சரீரம் தான் இது ஒரு மரத்துண்டு போல். பட் ஆத்மா எங்க இருக்கு வேறு, அதுக்காக தேடக்கூடாது. ஆத்மா இங்க இதுக்குள்ளதான் இருக்கு. எப்படி நானே உணர்வோடு இருக்கு. அதுக்கு ஒரு சாதனம் என்ன சொல்ல வர்றாருன்னா, கான்சென்ட்ரேஷன். நமக்கு அந்த மைண்ட் இந்த அளவுக்கு டீப்பா திங்க் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி கொடுக்கறதுக்கு ஒரு சப்போர்ட், ஆலம்பனம் வேணும். ஓம் அப்படின்னு சும்மா படிச்சதுனால பத்தாது. பிரணவேனா, ஓ அப்படியா, நான் அப்ப அடுத்த வாரம் கிளாஸுக்கு வர மாட்டேன், நான் வீட்டுல உட்காந்துட்டு ஓம் 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 பண்ணி ஜபம் பண்றேன்னா ஒன்னும் நடக்காது. ஓம்காரம் சொல்றதுனால மோட்சம் வரும், ஞானம் வரும்னா அப்பா எத்தனையோ பேர் என்னென்னமோ சொல்றாங்கப்பா, அப்படி வராது. அர்த்தம் தெரியணும். அந்த ஓம்காரத்துல இருக்கிற 3 எழுத்துகள் என்னன்னு தெரியணும். அது ஒரு விளக்கம் எப்படி மாண்டூக்கியத்துல கொடுக்கப்பட்டதுன்னு படிச்சிருக்கணும். அது தெரியாம நேரா போய் மாண்டூக்கியம் படிச்சா கூட தலை சுத்தும். அப்போ அந்த ஓம்காரம்னா அகார உகார மகார ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி விஸ்வ தைஜசா பிராக்ன 3த்துக்கு அப்பாற்பட்டது. வாட் இஸ் திஸ்? ஆரம்பமாகிறது, சேஞ்ச் ஆகிறது, முடிகிறது. முடிஞ்சதுக்கு அப்புறம் அமாத்ரா சைலன்ஸ். திரும்பி நிஷப்தம். அந்த அமாத்திரம், அந்த நிஷப்தம் தான் சைத்தன்யம். நிஷப்தம் எப்படி சைத்தன்யம் ஆகும்? புரியலன்னு அப்படி எல்லாம் கேள்வி வரும், புரிஞ்ச வராது. அப்படி ஓம்காரத்தினை ஆலம்பனம் சொல்லி இது இப்போ கண்டினியூ பண்ணி சொல்லும் போது அடுத்த 14 என்ன படிச்சோம்னா, அங்க தேகானி முடிச்சிட்டாரு, பிரணவானி முடிச்சிட்டாரு. இப்போ அடுத்தது இந்த ஸ்வதேகமே ஒரு அரணி. இந்த நெருப்பு உருவாக்குறதுக்கு அக்னிஹோத்திரம் பண்ணும்போது பொதுவா சாஸ்திரத்துல சொல்றோம், அந்த கீழே ஒரு மரம் கப்பு போல் இருக்கும். கப்பு தேங்காய் கொட்டைன்னு வச்சுக்கோங்க. ஆனா தேங்காய் இல்லை, திக்காவே ஏதோ மரத்தினால அதுக்கு ஒரு செமீக்க மரம்னு ஏதோ அது எடுத்துருவாங்களாமா. கொஞ்சம் நல்ல தடியாவே இவ்வளவு இருக்கும் குடி கப்பு. அதுக்கு பேரு அரணிம் கீழே. ஓகே, உத்தராரணிம் அண்ட் ஊர்த்வ அரணிம். கீழே அப்படி ஒண்ணு வச்சாச்சா, மேல இன்னொரு இதே போல ஒரு கப்பு இருக்கும். மேலன்னா இருக்கு, இன்னொரு தனியா இருக்கு. இந்த கப்புன்னு ரெண்டு கனெக்ட் பண்றதுக்கு நடுவில் இன்னொரு மரக்குச்சி வைப்பாங்க. அந்த மரக்குச்சி எப்படின்னா, இந்த வெண்ணெய் கரெக்ட் அந்த மத்து இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஸ்மூத்தா இருக்காது. நடுவில் அங்க இப்படி 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 டிசைன் காடியா இருக்கும்போ அதுல அப்போ அந்த கயிறு போட்டா பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். பாத்தீங்களா, நம்ம பண்ற சின்ன மத்து சொல்லல, பெருசா பண்ணணும்னா கோகுலத்துல கிருஷ்ணன் ஊர்ல அதெல்லாம் இவ்வளவு ஹைட்டா இருக்கும், பெருசா இருக்கும். நடுவில் அதுக்கு அப்படி டிசைன் இருக்கும். ஏன்னா கயிறு போட்டு இப்படி கட்டிட்டு அது அதுலயே சுத்திட்டு இருக்கும். அந்த நடுவில் அப்படி ஒன்று ராடு பண்ணுவாங்க, அது மறந்தா. 2 மரனால செய்யப்பட்ட கொட்டை போல் கப்பு, நடுவில் ஒரு குத்து. இதெல்லாம் மொத்தம் இவ்வளவு ஹைட் இருக்குங்க, அவ்வளவு ஹைட் இருக்கு. ஒருத்தர் மேல இது எப்படி பண்ணணும், யாரு பண்ணணும், அதெல்லாம் நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் பண்ணி சில பேர் அப்படிதான் பண்ணுவாங்க அக்னிஹோத்திரம். இப்போ சில காரியங்களுக்கு தெரிஞ்ச மேல ஒருத்தனும் அப்படி கை வச்சு அமுக்கி பிடிச்சுக்குவான். கீழே உட்கார்ந்தவனு கீழே இருக்கிற கப்புன்னு 2 கால் வச்சு இப்படி பிடிச்சுக்குவான். கீழே உட்கார்ந்தவனும் இப்படி சர்ன் பண்ண
அந்த கப்புல அடியில பஞ்சியோ தேங்காய் இது என்ன போடணும், அதுக்கு ஏதோ ரூல்ஸ் இருக்கு. எல்லாத்துக்கும் ரூல்ஸ் இருக்கு. நேற்று சொன்ன இல்ல பகவத்கீதை கிளாஸ்ல கர்மானாவே 101 ரூல்ஸ். மொத்தத்துல நெருப்பு வந்துடும். அந்த நெருப்பு கொண்டு போய் அக்னிஹோத்திரத்துல போடுவாங்க. அதுக்கப்புறம்தான் தவிர மேட்ச் ஸ்டிக் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரிஜினலாக அக்னிஹோத்திரம் பண்ணணும்னா அவ்வளோ யாருக்கு சார் பொறுமை இருக்கு? அவருக்கு தெரியணும், பண்ணணும். நாங்களே 1 ஹவர்ல பண்ணி முடிச்சிடுங்கோ குருக்களை அப்படின்னு அவருக்கு சொல்லி, அவரு சரி பண்ணவர் ஒரு 500 ரூபாய் முன்னாடி பேரம் பேசி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டார்ல. இப்ப அவர் இதெல்லாம் பண்ணுவாரு? சரி இருக்கு அதெல்லாம். தேகம் ஒரு அரணி, சரீரமே ஒண்ணு பண்ணி நினைச்சுக்கோ. அப்புறம் பிரணவம் மேல இருக்கிற அரணி. அப்புறம் தியானம் செய்யறது மதனம் கிடையாது. அப்படி தியானம் நிர்மதன அபியாசத்தினால தேவம் நிகூடவத் மறைஞ்சு இருக்கிற போல் இருக்கிற அந்த ஆத்ம தத்துவத்தின் தேவத்தினை பார்ப்பான், உணர்வான், பஷ்யேத். இது இதோடைய சாராம்சம். இந்த பாவனை நமக்கு இந்த டீச்சிங்கு கைவல்ய உபனிஷத்துல வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு விதத்துல ஓம்காரம் பத்தி கட்டோபனிஷத்துல வந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்துறேன். அசలు பிராக்டிக்கலா விஷயம் என்ன, நம்ம எப்படிதான் இந்த ஓம்னு உபயோகப்படுத்தணுமா, அது கட்டாயமா, அந்த விஷயங்கள்லாம் அப்புறம் பேசுவோம். சரியா? கைவல்ய உபனிஷத்துல இதே ஸ்லோகம் சொல்லும் போதும் வார்த்தைகள் 2 மாற்றம். ஆத்மானம் அரணிம் கிருத்வா, இங்க தேகம் அரணிம் கிருத்வான்னு வந்துச்சு. ஆத்மானவன் அங்க வந்துச்சு. அங்க ஆத்மானவன் அர்த்தம் சரீரம் வந்தா. ஆத்மானம் அரணிம் கிருத்வா பிரணவம் சோத்தராரணிம், அதே வார்த்தை இங்க இருக்கே. ஞான நிர்மதனாபியாசாத் அங்க வந்துச்சு. இங்க தியான நிர்மதனாபியாசாத். அங்க பாஷம் தஹதி பண்டிதஹ அப்படின்னு சொன்ன. இங்க தேவம் பஷ்யேத் நிகூடவத். அங்க ஆத்மான்னு சொன்னானோ, இங்க தேவம்னு சொன்னானோ, பாஷம் தஹத்தியான்னு பாஷம்னா பந்தம் போறது, எல்லாமே ஒண்ணுதான். இங்க சரி, இது உதாரணம். இது என்ன வீட்டுல எல்லாரும் ஒண்ணு வாங்கி வைக்க சொல்றீங்களா? அந்த மாதிரி நான் எங்க சார் கீழே உட்கார முடியாது, நிக்கவும் முடியாது. அதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்? இதுக்கு ஆளுன்னு எங்க கூப்பிடுவேன்? இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. உதாரணம் எதுக்கு சொன்னதுன்னா, வேதாந்த பரமா இப்போ ஞானத்துக்கு அப்ளை பண்ணும் போதோ, இங்க பாருங்க, நானு சிஷ்யன், இந்த சரீரம் ஒரு அரணி, குரு இன்னொரு அரணி, அவர் மேல இருக்கிற உத்தராரணி. அங்க ஓம்னு சொல்லிருக்கு. அதனால நமக்கு குரு சொல்ற உபதேசமே போதும். நான் இருக்கேன், கிருஷ்ணன் குரு சொல்ற உபதேசம் இருக்கு. நடுல வச்சிருக்கிற இந்த குச்சி இருக்க பார்த்தீங்களா, அது அங்க ஸ்ரவணம் சாஸ்திர மதனாத், சாஸ்திர ஸ்ரவண மதனாத் ஏவான்னு மாத்துக்கணும். நம்ம சாஸ்திரத்தினை கேட்கறதனே கிடையாது. என்ன பண்ணும்? 1 hour நீங்க அடைஞ்சிட்டோம், அப்பா எல்லாம் கலக்கிட்டீங்க சார், தூள் கலப்பிட்டீங்க. எங்கோ ஆரம்பிச்சு எங்கமோ சொல்லி என்னமோ சொல்லி கடைசியில இன்னைக்கு எல்லாமே ரொம்ப இதா இருக்கு, ரொம்ப இதா இருக்குல்ல. அதனாலதான் கிளாஸ் முடிச்சுட்டு உடனே பேசாம அதே நினைச்சுக்கிட்டு சிந்தனை பண்ணிட்டு மௌனமா போனோம். போறோமா? போக மாட்டோம். உடனே அது இதெல்லாம் பேசிட்டா கேட்டது இங்கே செருப்பு போடுறதுக்கு முன்னாடியே போயிடுச்சு சார். அப்படி போகக்கூடாது. இது ஜோக்கா சொல்லல. சத்சங்கம் கேட்டதுக்கு அப்புறம், எப்படி பூஜை பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுன்னு சொல்றாங்களோ, கோவில சுத்தினதுக்கு அப்புறம் போய் கொஞ்ச நேரம் அப்படி மௌனம் உட்காரன்னு சொல்றாங்களோ, சிரவணம் பண்ணிக்கு சொன்னா சிரவணத்துக்கு வரதுக்கு முன்னாடி மௌனமா வரணும்.
ப்ரீஆக்குபைடா வரக்கூடாது, எம்டியா வரணும். போகும்போது இங்க சொன்ன உபதேசத்தினை ஃபில் பண்ணிட்டு அந்த சிந்தனையே அட்லீஸ்ட் another 1 hour 2 hours முடிஞ்சா, சார் நான் இங்க வெளியில கிளம்புனே ஃபோன் கால் வரும், வீடு இங்கதான், அப்படி எல்லாம் இருக்கும். நீங்க படகப்படுத்தணும். இவன் சத்சங்கத்துக்கு போயிட்டு வந்து அனத்தர் 1 ஹவருக்கு பேச மாட்டேன், அதனால அவங்க படிச்சுக்குவாங்க, நம்ம ஒன்றும் கேட்கக்கூடாது. உங்க வீட்டுல அது காப்பார் சாப்பிட்டு அது காப்பார் எல்லாருக்கும் அது பண்ணி பாருங்க. இவ்வளவு பவர்ஃபுல் சாதனை உங்களுக்கு புரியும். அப்புறம் சும்மா எக்ஸ்ட்ராவர்ட்டடா இருக்கக்கூடாது. பேசுறது பக்கத்துல ஆள் இருக்கான்னு பேசக்கூடாது. என்ன பேசணும், எதுக்கு பேசணும், திங்க் அபவுட் திஸ். தேர் இஸ் சோ மச் தேர் டு கான்டெம்ப்ளேட் அண்ட் மெடிடேட். கண்ணு மூட வேண்டாம். நடக்கும்போது, நிற்கும் போது, உட்காரும் போது, வரும்போது, போகும்போது அப்படி பழகணும். சரி, இது கொஞ்சம் சொல்லிட்டு முடிச்சுடுறோம். இப்போ புரிஞ்சவங்களுக்கு அந்த பிக்சர் அப்படி இருக்கணும். குரு இருக்கார், நான் இருக்கேன், நடுவில் சாஸ்திரம் அనే அந்த மத்து வச்சிருக்கு, சிரவணம் செய்யறோம், சாதன சத்துர்ஷ சம்பத்தனை பஞ்சி அங்க வச்சுட்டேன். சாதன சத்துர்ஷ சம்பத்து இல்லைன்னா ஞானம் பத்திக்காது. குவாலிஃபிகேஷன் இல்லைன்னா ஞானம் வராது. அப்போ ஞானம் உருவாகும், தெளிவு உருவாகும். இது சொல்றதுக்காக தான் இந்த உதாரணம். சரியா? நம்ம வேற ரொம்ப சீரியஸ் எடுத்துக்க வேண்டாம். ஓம் சொல்லணுமா சொல்லக்கூடாது இல்லை, இன்னும் கொஞ்ச நேரம் டைம் இருந்து. இப்போ அதுக்கு போய் பெருசா அந்த மந்திர சாஸ்திரம் எல்லாம் படிச்சு எல்லாம் நமக்கு வேண்டாம். அதுக்கு வேண்டிய எக்ஸ்பிளனேஷனும் நான் கீதையில கொடுத்துருக்கேன், மாண்டுக்க உபனிஷத்துல கொடுத்துருக்கேன், வேற அந்தந்த உபனிஷத்துல அப்பப்போ அது வந்துட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் கட்டோபனிஷத்துல கூட பேசியிருக்கோம். அங்க என்ன சொல்லப்பட்டதுன்னா, நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு விஷயம் புரியறதுக்கு தான் சொல்றேன். இப்போ ஓம் மட்டும்தான் சொல்லணுமா சார் அப்படின்னு இல்லை. பொதுவா ஓம்காரம் வந்து சன்னியாசிகளுக்கு கொடுக்குற மந்திரம், அது சொல்லுங்க, நாங்க தொடமாட்டோம். அதையும் கிடையாது. இப்போ சன்னியாசம் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் பேருக்கு, சில பேருக்கு அவங்களுக்கு ஒரு மந்திரம் தேவைப்படுறது. அவனும் வித்வத் சன்னியாசம்னா அவனுக்கு ஒன்றும் தேவையில்லை. ஆனா விவித சந்நியாசம் எடுத்துக்கிட்டா இந்த ஞானம் அடையல, சன்னியாசம் எடுத்துட்டாரு. ஏன்னா சன்னியாசம் எடுத்துட்டா ஞானம் அடையறதுக்கு கொஞ்சம் டைம் நிறைய கிடைக்கும், வேற எதுவுமே திங்க் பண்ண வேண்டியது இல்லை. அனி ஞானம் வந்ததுக்கு அப்புறம் இவன் சன்னியாசம் எடுத்தா என்ன, எடுக்கல என்ன, ஆனா ட்ரெடிஷனலா எடுக்கணும்னு ஒரு பద్ధதிக்கு எடுத்துக்குவாங்க. அவனுக்கு என்ன மந்திரம், என்ன தந்திரம், ந மந்திரோ ந தீர்த்தம் ந வேதான யஜ்ஞா, அங்க எதுவுமே இருக்காது ஞான நிஷ்டை வந்ததுக்கு அப்புறம். ஸோ ஏததாலம்பனம் சிரேஷ்டம் ஏததாலம்பனம் பரம், கட்டோபனிஷத்து. அந்த ஆலம்பனம் ரொம்ப சிரேஷ்டமானது. ஓம் ஓம். அதனால தெரிஞ்சு சொன்னானோ தெரியாம சொன்னானோ அது பகவானுடைய ஸ்வரூபம். பிரணவநாதம் இஸ் ஈஸ்வர ஸ்வரூபம். அப்படி ஈஸ்வரனை சுருக்கி 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 நமக்கு அந்த ஒரு இடத்துல வச்சுட்டாங்க. நம்ம சாஸ்திரத்தோட பெருமை அது. இவ்வளவு வேதங்களை அப்படி அப்படி சுருக்கிட்டு காயத்ரி பண்ணிட்டார். காயத்ரி மந்திரத்தினை எல்லாம் சர்ன் பண்ணி சாரம் எடுத்துட்டு ஓம். அதனால அங்க பாராட்டப்பட்டது ஏதது ஆலம்பன சேஷம். ஏதது ஏவாட்சரம் பிரம்மா, அதுதான் பிரம்மம். அதுதான் பிரம்மம்னா ஓம் பிரம்மமானு இல்லை. அந்த ஓம் உடைய அர்த்தம் உனக்கு புரிஞ்சா அப்ப பிரம்மம் புரியும். அதுதான் மாண்டுக்கும் படிக்காம ஓங்காரத்துக்கு அங்க கொடுத்த விளக்கம் வேற எங்கேயுமே இருக்காது. வெரி ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி பல இடத்துல பகவத்கீதை 8வது அத்தியாயத்துல பகவான் வந்து இந்த கிரமமுக்தியா இந்த பிரம்மலோகத்துக்கு போறதுக்கு முயற்சி பண்றவன் எப்படி பண்ணணும். பொதுவாகவே எல்லாரும் உயிர் போறதுக்கு சமையல்ல கடவுளுக்கு ஞாபகம் வச்சுக்கணும், அது முடியுமா, அந்த விஷயம் தான் டாபிக் 8வது அத்தியாயத்துல. அப்படி கடைசியில சொல்லும் போது எப்படி அதுக்கு யோகா நல்லா பண்ணிருக்கணும், நல்ல சரீரம் மனோ புத்தி எல்லாம் கண்ட்ரோல் இருக்கணும். அப்படி இருக்கிறவன்
கிரமமுக்திலோ பிரம்மலோகம் போய் அங்க பிரம்மதேவர்கிட்ட படிச்சு ஞானம் அடிப்பாரு. ஐயோ அவ்வளவு சிரமப்படணுமா சார்? வேண்டாம் சார், நாங்க இங்கே படிச்சுக்கிறோம், நீங்க தயவு செய்து சொல்லித்தாங்கோ அப்படின்னு நினைக்கிறோமா? தெரியல எத்தனை பேர் நினைக்கிறீங்க. பிரம்மலோகம் போறது அவ்வளவு சுலபம் இல்லை. அதுக்கு இவ்வளவு சாதனங்கள் சொல்லப்பட்டது. அந்த சமயத்துல கிருஷ்ணர் சொல்றாரு, உயிர் விடும்போதாமா, ஓமித்தேகாட்சரம் பிரம்மா வியாஹரன் மாமனுஸ்மரன் என்ன நினைச்சுக்கிட்டே ஓம் ஓம் கடவுளுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். இவனுக்கு வாயை திறக்க முடியல, பேச்சே வரல, அவன் மயக்கத்துல இருக்கான். உயிர் விடும்போது எப்படி போவானோ என்னமோ கதி. இதெல்லாம் நடக்கிற காரியமா? நடத்தா சில பேருக்கு நடக்கலாம். இப்ப அதுக்குன்னு சொல்லிட்டு சரி அவ்வளவு நடந்துட்டா கடைசியில் என்ன? கிரம முக்தி, உனக்கு முக்தி வரல. நாங்க என்ன சொல்றோம், அதே கிருஷ்ணர் சொல்லுவாரு, எதுக்கு இவ்வளவு, நான் இங்கே உனக்கு முக்தி தரேன், நான் இங்கே இப்போ தரேன், வாங்கிக்கிறது நீ ரெடியா? அதுதான் அர்ஜுனன் கிட்ட கேட்கிறாரு. சாய்ஸ் இஸ் அவர்ஸ். அதனால சாஸ்திரம் அதையும் சொல்லும், இந்த கிரமமுக்தி பிரம்மலோகம். அப்ப அதுக்கு யோகா பண்ணணும், பிராணம் இங்க சுஷ்மல இங்க போகணும் அங்க போகணும். ஓய் இதெல்லாம் கஷ்டம். அதானே சொன்னேன், சுலபம். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். நேற்று கீதையில 25, 26, 27 ஸ்லோகங்கள். ஒரு சின்ன இலை கொடுத்தா போதும்னு சொன்னா, நாம எதுக்கு ஊர்ல இருக்கிற எல்லா இலையும் பறிச்சுட்டு வந்து அது மார்க்கெட்ல போட்டு அது வாங்கறதுக்கு போய் அங்க அடி தடி மொத்தத்துல இப்படி வாங்கிட்டு வரும். இப்படி பலது. அவர் ஒன் லீவ், ஒன் ஃப்ரூட், ஏதோ ஒன்றும் லிட்டில் வாட்டர், பட் சுத்தமான மனசோட பிரேமையோடு எனக்கு கொடுத்தா அது நானும் ஸ்வீகரிச்சுக்கிறேன் அன்னாரு. அப்போ சுத்தமான மனசு முக்கியம்னு தெரியுறதே இல்லையா? அன்கண்டிஷனல் லவ் முக்கியம்னு தெரியுறதே இல்லையா? அது முக்கியம். நீ வெளியில இதெல்லாம் முக்கியம் கிடையாது. எத்தனை பணம், என்ன பணம், என்ன விலை, என்ன விலை, இன்னும் பாயசம், முந்திரி பருப்பா, ஸ்வீட்டா, அத இத கணக்கு கிடையாது. பகவான் லிஸ்ட்ல அதெல்லாம் கடியவே கிடையாது. இது புரியணும்னா நேற்றுக்கு பகவத்கீதை கேட்ட நல்ல பஞ்ச் மூஞ்சி மேல. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.